சார் சரக்கு கிடைக்குமா? தனபலன், சே டேஸ்டே இல்லை. ஏறுமா? இது மினரல் வாட்டரா பொறுமுக்கு? அந்த மாதிரி குடிக்காத நினச்சியா? சிரிக்காத, பாதி உடஞ்ச போல முழுசாக உடைச்சிட போகிறேன். பயம் சார் உங்களுக்கு. நீங்கள் ஆம்பளையா இருந்தா என்ன இங்கே வச்சு செய்ய மாட்டீங்க. கார்த்திக், சின்ன பசங்களை வச்சு அடிக்காதீங்க சார், சிரிப்பு வருது. வேணா நீங்கள் அடிங்க, கெத்தாக இருக்கலாம் எனக்கு. அப்பனும் மவனும் சேர்ந்து இந்த ஊரே நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. 8 கொலை, 4 கற்பழிப்பு, கடத்தல், லஞ்சம், இவ்வளோ செஞ்சோம். யாரோ ஒரு அப்பாவிய சரண்டர் ஆக்குறீங்க. இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறனால தான்டா இப்படி இருக்கீங்க. மலேசியாவில் மொத்தம் 642 போலீஸ் ஸ்டேஷன், 27 சென்ட்ரல் ஜெயில். செல்லுக்கும் ஜெயிலுக்கும் 173% போகிறது எல்லாரும் இளைஞர் தான்டா. படிச்சு மேடை ஏறி பட்டம் வாங்குற வயசுல கையில் விலங்க மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு பெருமையாக போகிறானுங்க. தப்பு தான் செய்கிறோன்னு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை. விடலாமா? அப்பா அம்மா கஷ்டம் தெரியாமல் பிள்ளைங்களை வளர்த்து ஒவ்வொரு வாட்டி சோறு ஊட்டும் போதெல்லாம் தான் போல ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ ஆயிரம் நினச்சி அடுத்த தலைமுறை நச்சம் நல்லா வரும்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிறீங்களேடா. அட்வைஸு சூப்பர் சார், சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப ஸ்லோ போகுது சார், போர் அடிக்கிறேன் சார். நான் ஏதாச்சும் பண்ணுமே. தூக்கியிருப்பாங்களா? தூக்கிப்பாங்க, தூக்கியிருப்பேன். டைம் என்ன? புரியலையா சார்? கார்த்திக் தங்கச்சி தூக்கிட்டேன். சொல்டி, இப்பதான் செமஸ்டர் பிரேக்ல வந்திருக்க. அதான் அப்படியே ஜாலியா படம் பார்க்க வந்தேன். ஹே, அண்ணன் திடீர்னு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? நம்மளுக்கு வெளியாகாம இருக்க முடியுமா? அதான் வந்தேன். இங்கதான் அஸ்தானா மால. சாரி சாரி சாரி. ஹலோ ஹலோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. இங்கே ஹரிஷ் கூட. சரி சரி, நான் லிஃப்ட் ஏற போகிறேன். நான் படம் பார்த்து முடிச்சு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். கேக்கே, பாய். Hi. ஹாய், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லை, ஜஸ்ட் a few minutes. டிக்கெட் வாங்கியாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை மணி ஷோ? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஷோ போட்டுருவாங்க. படம் பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அண்ணனுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். நான் வாஷ்ரூம்க்கு போயிட்டேன். அண்ணனுக்கு தெரியாமலையா?
ready, guys? Guys, make it fast. I'm on the entrance round. Fast, fast. ஹலோ சார் உங்களுக்கு தான் சார். டிஎஸ்பி ரவிக்குமார் எப்படி இருக்கீங்க? கேள்விப்பட்டேன், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். 23 என்கவுண்டராமே, ஒரு வருஷத்தில் 3 டிரான்ஸ்பர். ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராமே. போலீஸ்காரனா அப்படி தான் இருக்கணும். எனக்கும் அப்படி தான் பிடிக்கும். இதுக்கு முன்ன எத்தனையோ ஃபைலை திறந்துருப்பேன், எத்தனையோ ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ திறந்துருக்கிற ஃபைலு எப்படிப்பட்ட ஃபைல் தெரியுமா? என்னப்பா கல்யாணம் பண்ணமா, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தோமா, அதை விட்டு கேஸு சுற்றிட்டு இருக்கேன். நான் ஏன் கார்த்திக் தங்கச்ச தூக்குனேன் தெரியுமா? என் மகனுக்கா நீ தான் தூக்கியிருப்பேன்னு ஒரு சந்தேகம். ஆனால் இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன்னை சஸ்பெண்ட் பண்ணது பத்தாது, வேறு ஏதாச்சும் வேணுமோ? நான் உனக்கு 2 மணி நேரம் பிச்சை போடுறேன், அதுக்குள்ளார என் பாவம் என் கைக்கு வந்து சார். இல்லை கார்த்திக் தங்கச்சி கதி என்னன்னு நீ பார்ப்ப. தேங்க்யூ கனவலன். இந்த விஷயத்தை நம்ம லீகலாக மூவ் பண்ண முடியாது. ஐயாவோட ஆள் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. நான் சொல்கிற ஆளில் போய் பாருங்கள். இது இல்லீகலாக தான் மூவ் பண்ணும். போலீஸாக இருந்து எப்படி சார் இல்லீகலாக பண்ணுறது? லீகலாக தப்பு பண்ணுற விட இல்லீகலாக நல்லது பண்ணிட்டு போயிடலாம் கனவலன். क्या तुमको एक काम है। क्या काम? तुमको चौथा काम है। क्या जॉब है साहब? 150 கோடி பேங்க் அக்கௌண்ட்டை நீ ஃப்ரீஸ் பண்ணணும். डीएसपी रवि कुमार मेरे को भेजा. तुमको काम नहीं करेगा तो டிஎஸ்பி ரவிக்குமார் அனுப்ப. இந்த வேலையை நீ செய்யலைன்னா உனக்கே தெரியும் என்ன நடக்கும். நீ பேசாச்சும் கீச்சிருவேன் முடியல. அடி இப்படி அடிக்கிறேன். நான் தான் சொன்னேன். சூப்பர் பாய், உடனே
के लिए बहुत मुश्किल देखो टेंशन எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் இன்றைக்கே ஃபுல் பண்ணுறோம். யாரா அவன்? கார்த்திக்கு தங்கச்சி காப்பாற்ற வந்திருக்கான். ஏன்டா போலீஸ் ஆகணும் ஆசை இல்லையாடா அவனுக்கு? இந்த இரு வரேன். ஏய், அவன் அடிக்கலாம் பொருள் எடுத்துட்டு போறேன், வச்சுட்டு போ. பார்த்தல பொருள் எடுத்துட்டு போ. உன் எதிரியை நீ அறிந்து கொண்டால் அவனை தெரிந்து புரிந்து அவன் ஆணிவரில் கை வைக்க வேண்டும். எதிர்பார்த்தேன் நீ வருவேன்னு எதிர்பார்த்த. எல்லாரும் அடிச்சு போட்டா முடிஞ்சா? ஒன்று போல் எத்தனை போலீஸ்காரனை பார்த்துட்டேன். என்ன அழிக்கணும்னு நினச்சா அழிவை செஞ்சு தான் ஆகணும். இப்போ கூட ஒன்று கெட்டு போல, என் காலை தொட்டு மன்னிப்பு கெட்டு போ. இப்போ கூட நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரில.
உனக்கு இப்போ நான் 3 ஷாக் தரேன். மொதல் ஷாக், நேற்று ராத்திரி சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடியும் தூக்கியாச்சு, உன் ஆள் பலம் போச்சு. 2வது ஷாக், உன் பேங்க்கில் இருக்கிற எல்லா பணத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, உன் பணம் பலம் போச்சு. 3வது ஷாக், கார்த்தி தங்கச்சி வச்சு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தால, அதையும் காப்பாற்றியாச்சு. நீ கார்த்தி தங்கச்சி தூக்குன்னு தெரிஞ்சு தான் யாரை கார்த்தி தங்கச்சி ஃபாலோ பண்ண வச்சேன். ட்ராக்கிங் டிவைஸ் கார்த்தி தங்கச்சி மேலே செலுத்தினேன். Sir, tracking activity, sir. நான் நினச்ச மாதிரியே நீ கார்த்தி தங்கச்சி தூக்குன. நீ தூக்குனது எனக்கு சாதகமாக போச்சு. ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு கார்த்தி தங்கச்சி இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சேன். கார்த்திக்கும் போய் காப்பாற்றணும். அனுவா காப்பாற்று. இதெல்லாம் உன்னை பண்ண வச்சதே உன்னை தூக்குறதுக்காக தான். ஆனால் இந்த பாஸ்டர் பிளானில் எனக்கு கிடச்ச கிஃப்ட் என்னன்னா, நீயே கார்த்திக்கு ஃபோன் போட்டு நான் ஏன் கார்த்திக் தங்கச்சி தூக்குனேன் தெரியுமா? நீ தான் தூக்குனேன்னு உன் வாயாலே நீ வாக்குமூலம் தூக்கிட்ட. அதுக்கு தான் நான் சொன்ன அந்த தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ்ப்பா. அடுத்தது உன் புள்ள எப்படி இருக்கான்னு கேட்போமா? கனவலன், சொல்லுங்கள் சார். தேவா எப்படி இருக்கான்? தேவாவை தலைகால் புரியாமல் இருக்குது, எல்லாம் குழப்பி போட்டு வச்சுருக்காங்க சார். என்ன தலை பண்ணி சொல்கிறீங்க? தேவாவை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சார். எது தலை எது காலுன்னு தெரியாமல் சரிச்சு வச்சுருக்காங்க சார். கூட்டம் அதிகமாகிடுச்சு சார், ப்ரெஸ்ஸு கூடிட்டு சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. வேறு அந்த பையனை வச்சு இறுதி மரியாதையாக செலுத்துட்டு. கனவலன், சொல்லுங்கள் சார். ஆம்புலன்ஸ் ஐயா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. எதுக்கு சார்? பாசமாக வளர்த்த புள்ள கொடூரமாக செத்து போய் கிடக்குறான். ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஓகே சார். என் மவனை நீ கொண்டுட்டல. உன் புள்ள நான் டாக்டரா? கொலகாரன், புறம்போக்கு, பொம்பளை பொறுக்கி. அதான் அனுப்பிட்டேன். உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். நான் சொல்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஆம்புலன்ஸில் ஏறினா இருக்கிற மரியாதையோடு கூப்பிட்டு போவான். இல்லை நீ அப்படி தான் இருப்பேன்னா உன் பிள்ளைக்கு நடந்தது தான் உனக்கும். தப்பு பண்ணிட்ட, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. சார் தேவா போலீஸ் கஸ்டடியை வச்சு முடிச்சிட்டீங்க கேள்விப்பட்டா உண்மையா சார்? சஸ்பெக்ட் ஆகும்போது சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்களா? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் சொல்லி. சார் நாங்கள் ப்ரெஸ்ஸு சார், நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். உங்கள் தம்பி இருக்கா சார்? இருக்கா சார்? எத்தனை வயசு? 17. அந்த வயசில் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அடித்து வீட்டு விட்டு துரட்டிடுவோம் சார். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தான் சொல்கிறாங்க, ஆனால் அது இல்லை. எல்லாமே ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பையன் நல்லா படித்தான், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபஸ்ட்டு வந்தான். அதில் ஒரு 4 பசங்க ஸ்கூலுக்கு எதுக்குடா வரும்னு தெரியாமல் அந்த பையனை டெய்லி அடித்து டார்ச்சர் பண்ணி அவனை ஒரு பொழுதுபோக்காகவே ஆக்கிடுறாங்க. அவனும் என்னடா நம்ம நல்லா படித்தோம், அவனுக்கும் கிடைக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கலையான்னு அடுத்த வருஷமே காலர் தூக்கிட்டு அவங்க கூட போய் சேர்ந்துடுறான். இதாங்க நடக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ ஸ்கூலில் கேங்ஸ்டரிசமே உருவாச்சு. ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வருது, தப்பான வீடியோ எடுக்கிறது, ஸ்கூல் டாய்லெட்டில் சிகரெட் அடிக்கிறது, ஒருத்தர் அடிச்சுக்கிறது. இந்த மாதிரி தப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது.
இதெல்லாம் விட கிட்டத்தட்ட 200 குழந்தைங்க காணாமல் போய் இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்காம இருக்கு. ஸ்கூலில் பாதுகாப்பும் இப்போ சரியா இல்லை. போலீஸ் வேலையை பார்க்கல, வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்கிற நீங்கள், டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு. ஒரு வருஷத்தில் 1440 கேஸ் பதிவாயிருக்கு. ஜஸ்ட் ஒரு வருஷத்தில். அப்போ ஸ்கூல்ல இருந்து தான் ரவுடிங்க உருவாகுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம், இதனால ஸ்கூல் சிஸ்டமே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? தப்புன்னு சொல்ல, இன்னும் நல்லா பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த பிரச்சனையை குறைக்கணும்னா போலீஸ் மந்த்வான் ஸ்கூலுக்கு இறங்கணும். எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸில், எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் மந்த்வான்? ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் மந்த்வான் வேணான்னு நான் சொல்ல. இந்த முக்கியத்துவம் ஏன் ஸ்கூலுக்கு கொடுக்கல, அதை தான் நான் கேட்குறேன். இப்போல்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு அவனும் பயப்பட மாட்டான், ஆனால் ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுவான். ஸ்கூலில் நடக்கிற சின்ன சின்ன தப்புலாம் குறைஞ்சிடும். இந்த அதிரடி மாற்றம் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்குமா? இந்த சிஸ்டமை ஸ்கூல்ல கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. சார் லாஸ்ட் கொஸ்டின்